என்ன கூட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. இவங்க பேர்லாம் இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு பார்த்துடலாம் வாங்க. ஜெபம் பண்ணியிருக்கியா? போ. நீ பைபிள் வாசிச்சிருக்கியா? நீ போ. என் ஆராதனைக்குனாச்சும் வந்திருக்கியா? என் ஆராதனைலாம் கலந்துக்கிறதே கிடையாது. நீ அட்லீஸ்ட் ஒரு ஃபெல்லோஷிப்லாம் வச்சிருக்கியா? நான் 10 ஃபெல்லோஷிப்பில் இருக்கேன். எல்லாம் பின்னாடி தள்ளிடுங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் உப்பு உபவாசம். உங்கள் பேர் இதில் இல்லை. எப்படி இருக்கும்? நீங்கள் தானே உலகத்துக்கு உப்பாக இருக்க சொன்னீங்க, அதனால் அப்படி சொன்னேன். என் பேர் உபவாசம் மணி. இப்பயும் இல்லை. அது எப்படி என் பேர் இல்லாமல் போகும்? நான் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ உபவாசம் இருந்திருக்கேன் கர்த்தருக்காக. நீ மக்களுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண, மக்களுக்கு முன்னாடி உபவாசம் இருந்த, அதனால் நீ பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ என்னால் உள்ளே போக முடியாதா? போக முடியாது. ஏன்ப்பா உப்புவாசம்? அந்த எண்ணச்சல்ல உப்பு இல்லையா? நீ என் கூட வா. உங்கள் பேர் என்ன? என் பேர் நல்ல முத்து. நான் ஏசப்பாக்காக நிறைய காணிக்கை கொடுத்துருக்கேன். திருட்டு, எல்லாம் திருட்டு. நீங்கள் நல்லா யோசிச்சு அவனுக்கு கவர்மெண்ட் எல்லாமே திருட்டு. நீங்கள் நல்லா யோசிச்சு அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேலையை கொடுத்தா அவன் ஊரெல்லாம் லஞ்சம் வாங்கி அதில் வந்து உங்களுக்கு காணிக்கை கொடுத்துருக்கான். ஏசப்பா இவனை மட்டும் பரலோகத்துக்குள்ளே விட்டுறாதீங்க. என்னப்பா போலையா? காணிக்கை மட்டும் கொடுத்தா போதாதா, மனம் திரும்பணுமா? சரி. Jesus. Power. ஏசப்பா ஏசப்பா. Jesus. ஆமென். ஒன்றும் இல்லைப்பா பெர்ஃபார்மன்ஸு பழகி போச்சு. பெர்ஃபார்மன்ஸா? இருங்க நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பேர் என்ன? வணக்கங்க ஐயா. என் பேர் ஜெபமணிங்க ஐயா. வாரம் பூரா சர்ச்சுக்கு போவேங்க ஐயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரமாட்டேங்க ஐயா. அந்நிய பாஷையில் மட்டுங்க தான் ஏன் பேசுவேன். ஏசப்பா இவன் போய் சொல்கிறான். சர்ச்சைக்கு வந்தால் ஒரு பாஷை, குளிர் சந்தைக்கு போனால் வேறு பாஷை. சரிங்க ஐயா. என் பேர் இருக்குங்களா ஐயா? உங்கள் பேர் இதில் இல்லை. இல்லையா? சரி, என் பேரை கூட விடுங்க. என் பக்கத்து வீட்டுக்காரன் பேர் இருக்கான்னு பாருங்க ஐயா. இருக்கு. இருக்கா? என்ன இது? என் பேர் இல்லை, அவன் பேர் எப்படி இருந்துச்சு? சரி விடுங்க. ரைட். என் பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் இங்கே வரட்டும். அவன் பல்ல சில்லறைய சதற விடுறனா இல்லைன்னு பாருங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் மில்டன். உங்கள் பேர் இதில் இருக்குது. நீங்கள் ஆண்டவருக்கு பயபக்தியாக இருந்து நல்லா ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்தனால உங்கள் பேர் இருக்குது. நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போகலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தூதரே. ஸ்தோத்திரம். உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜோஷுவா. உங்கள் பேர் இந்த இதிலிருந்து கிறுக்கப்பட்டுருச்சு. என்னது? என் பேர் கிறுக்கப்பட்டிருக்கா? தூதரே, நான் உலகத்தில் இருக்கிறப்போ ஒரு பாவமே செய்யலை, என் பேர் எப்படி கிறுக்கப்பட்டிருக்கு? என்ன பாவம் செஞ்ச நீயே பாப்பா. வெயிட்டிங் லிஸ்ட் நில்லு. என் பேர் தினேஷ். என் பேர் இருக்கான்னு பாருங்க. உங்கள் பேர் இதில் இல்லை. நான் எதுவுமே பண்ணலையே. நீங்கள் பாவத்தில் இருந்து மனம் திரும்பலை, அதனால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. பாவமா? அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், ஜோஷுவானை வீட்டில் பார்த்துருக்கேன். டிவியில் பாவம் மன்னிப்புன்னு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி அவர் எதுவுமே நீங்கள் பேச வேண்டிய காலத்தில் பேசாமல் இப்போ பேசுகிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நரகத்துக்கு தான் போகணும். என்ன இடம் இது? யார் நீங்கள்? யாரையுமே பார்த்த மாதிரியே இல்லையே. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜாசன். உங்கள் பேர் இதில் இல்லை. இல்லையா? அது எனக்கு யாருமே. நீங்கள் ஆண்டவரை பற்றி அறியாதனால உங்கள் பேர் இதில் இல்லை. நீங்கள் எங்கங்க? நீங்கள் என்கிட்ட ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நீங்கள் ஆண்டவரை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதனால நான் இதான் இருக்கேன். இப்போ பற்றி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நரகத்துக்கு தான் போகணும். ஆண்டவரே, ஆண்டவரே, இதுதான் நீ பண்ண பாவம். மக்களை பற்றி அனைவருக்கும் அறிவிக்கலைன்னா நீ அவங்க 2 பேரும் நரகத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. அதனால் நீயும் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் பண்ண தப்பை நீங்கள் யாருமே பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் என்பது நம்ம பண்ணுற மேலே கடமை. ஸோ எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிங்க. உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிங்க. இல்லைனா என்னோட நிலைமை தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும். சுவிசேஷத்தை அறிவிங்க.